ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுலேயும் காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஆல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ என்னுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இன்னைக்கு என்ன கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால் என்ன? நம்ம என்ன வந்து 6th படிச்சுட்டு இருக்கோம். ஜஸ்ட் ரீகலெக்ட் பண்ணுங்க பார்க்கலாம் கெமிக்கல் ரியாக்ஷனா என்னன்ட்டு. ஸோ இப்போ என்ன கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்னா கெமிக்கல் ரியாக்ஷன்னா நம்மளுடைய லைஃபே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். நம்ம வாழறோம் பார்த்தீங்களா, சாப்பிட்றோம், அந்த சாப்பாடு டைஜஸ்ட் ஆகுது, அந்த டைஜஸ்ட் ஆன சாப்பாடு வந்து அப்சார்ப்ஷன் ஆகுது, எல்லா செல்ஸ்க்கும் போகுது, அதுலேருந்து நமக்கு எனர்ஜி கிடைக்குது, ஏடிபி ப்ரொடக்ஷன் ஆகுது. அந்த எனர்ஜியை வச்சு நம்ம பார்க்குறோம், செய்கிறோம், பேசுகிறோம், எழுதுகிறோம், திங்க் பண்ணுறோம், என்ன படிக்கிறோம் இல்லையா, தூங்குறோம், எல்லாம் செய்கிறோம். இதே ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். அது மாதிரி பிளான்ட்ஸும் வந்து வளருது, அதுக்கு நமக்கு ஃபுட் தருது, அதுவும் தானாகவே வந்து ஃபுட்டு ப்ரிப்பேர் பண்ணிக்குது சன்லைட்டை வச்சு, அதுவும் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ இது மாதிரி நம்ம நிறைய கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லிகிட்டே போகலாம். ஓகே, நம்மளுடைய க்ரோத்து குழந்தை பருவத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வளர்ந்துருப்பீங்களா, உங்களுடைய க்ரோத்து ஹைட் அண்ட் வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சா, உங்கள் போன்ஸ் வந்து பெருசாகிடுச்சா, மசில்ஸ் வந்து எலாங்கேட் ஆச்சா, இது எல்லாமே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் தான் சில்ட்ரன். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த வீடியோவை, நீங்கள் அப்படியே வந்து சைமல்டேனியஸாக வந்து உங்களுடைய பாடியில் மெட்டபாலிசம் நடந்துகிட்டே தான் இருக்குது. உங்கள் டைஜஷன் ப்ராசஸ் நடக்குது, உங்கள் திங்கிங் ப்ராசஸ் நடக்குது, உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணுது. நீங்கள் உட்காந்துருக்கீங்க, ஆனாலும் பிளட் ஃப்ளோ உள்ளே நடக்கும், ஹார்ட் பீட் ஆகும், லங்ஸ் வந்து ப்ரீத் பண்ணும், லிவர் வந்து அதனுடைய மெட்டபாலிசம் நடத்திட்டே இருக்கும், கிட்னி வந்து பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ எவ்ரி திங் அரவுண்ட் அஸ் அண்ட் வித்தின் அஸ் லிவிங் ஆர்கன்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது காம்பினேஷன் ரியாக்ஷன். காம்பினேஷன் ரியாக்ஷன் வெரி சிம்பிள். ரெண்டு சப்ஸ்டன்ஸை வந்து ஜாயின் பண்ணால் அது ஒரு காம்பினேஷன். இப்போ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டு ஒரு படத்துக்கு போகிறீங்க, சினிமாக்கு போகிறீங்க, அது ஒரு காம்பினேஷன். அதே மாதிரி தான் கெமிக்கல்ஸ்லேயும் வந்து இப்போ 2 ஆட்டம் கம்பைன் ஆனால் அது ஒரு மாலிக்யூல் இல்லையா. 2 ஆட்டம் கம்பைன் ஆகுது, அது ஒரு மாலிகுல் ஆயிடுது. அதே மாதிரி 2 மாலிகுல்ஸ் கம்பைன் ஆகுது, அது ஒரு எலிமெண்ட் ஆயிடுது. 2 எலிமெண்ட்ஸ் கம்பைன் ஆனா காம்பவுண்ட்ஸ் ஆயிடுது. சிம்பிள். ஸோ ஒரு டெஃபினிஷன் எப்படி சொல்லலாம் ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷனுக்கு? இட் இஸ் அ கெமிக்கல் ரியாக்ஷன் இன் விச் 2 or more substances combine to form a single substance under suitable condition. இதுதாங்க கெமிக்கல் காம்பினேஷன். ஓகே, ஸோ இதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிந்தசிஸ் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ இதில் என்ன பியூட்டினா ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது, சிந்தசைஸ் ஆகுது, அதுதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷன். இதுதான் சிம்பிள் டெஃபினிஷன். A chemical reaction in which 2 or more substances combine to form a single substance under suitable condition. அதுதான் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன், காம்பினேஷன் ரியாக்ஷன். அதில் ஒரு நியூ சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. தட் இஸ் காம்பினேஷன் ரியாக்ஷன் சில்ட்ரன். அண்டர்ஸ்டுடா? இப்போ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் இருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்றத பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட். அதாவது ஒரு எலமெண்ட்டும் இன்னொரு எலமெண்ட்டும் ஜாயின் பண்ணால் ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ த ரியாக்ஷன் பிட்வீன் 2 or more elements, அது வந்து ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும். மெட்டல்னா என்னன்னு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் வந்து பீரியாடிக் கிளாசிஃபிகேஷனில் படிச்சிருப்பீங்க. ஸோ மெட்டல் ப்ளஸ் ஒரு நான் மெட்டல். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ மெட்டல்ஸ் ரியாக்ட் வித் நான் மெட்டல் என்ன காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும்? அயானிக் காம்பவுண்ட் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா மெட்டலும் நான் மெட்டலும் கம்பைன் ஆகும்போது அங்கே வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். அயான்னா என்ன? பாசிட்டிவ் சார்ஜ், நெகட்டிவ் சார்ஜ், அதுதான் வந்து அயான்ஸ். கேடயான்ஸ், ஆனயான்ஸ். ஸோ அது என்ன எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? ஸோ நான் ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டல் சொன்னேன். மெட்டல்னா என்ன? ஒரு சோடியம். சோடியம் இஸ் அ மெட்டல். இஸ் அ மெட்டல் when it reacts with a non-metal chlorine. ஸோ 2Na. ஸோ இது அப்படியே வந்து நான் சைட் பை சைட் பேலன்சிங்கும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன். ஸோ 2Na இது ஒரு சாலிடு. Cl2 அப்படின்றது குளோரின் வந்து கேஸ். ஸோ ஒரு சாலிடும் ஒரு திடப்பொருளும் ஒரு கேஸ் ஒரு வாயு பொருளும் மிக்ஸ் ஆகுது. இது ஒரு மெட்டல், இது ஒரு நான் மெட்டல். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகும்போது நமக்கு வந்து 2NaCl, அதாவது சோடியம் குளோரைடு அப்படின்ற ஒரு கேஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இது என்ன அப்படின்னா காம்பினேஷன் ரியாக்ஷன். ஸோ ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் கம்பைன் ஆகும்போது ஒரு காம்பவுண்ட் கிடைக்குது. ஸோ எலமெண்ட் அண்ட் எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், இது ஒரு எலமெண்ட், யூ ஆர் கெட்டிங் அ காம்பவுண்ட் NaCl. ஸோ 2Na லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரியாக்டன்ஸ்ல இருக்கா? இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு பாருங்க, 2Na இருக்கா? பேலன்ஸ் ஆயிடுச்சா? இந்த 2 முன்னாடி போட்டாக்கா எல்லாத்துக்குமே அந்த 2 வரும். ஸோ 2Na பேலன்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் Cl2. Cl2ல பார்த்தீங்கன்னா 2Cl, இந்த 2 வந்து Clக்கும் வரும். ஸோ
Cl2 இந்த பக்கமும் இருக்கு 2Cl இந்த பக்கமும் இருக்கு. ஸோ ரியாக்ஷனும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, உங்களுக்கு காம்பினேஷனும் நடந்துருச்சு. இது ஒரு எக்ஸாம்பிள் ஃபார் எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் காம்பவுண்ட். நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் நெக்ஸ்ட் சைட்ல. ஸோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்களேன், சல்ஃபர் ரியாக்ட்ஸ் வித் ஆக்சிஜன். சல்ஃபரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணுது. இதுல சல்ஃபர் ஒரு மெட்டல், ஆக்சிஜன் வந்து ஒரு நான் மெட்டல். ஸோ சல்ஃபரும் ஆக்சிஜனும் ரியாக்ட் பண்ணும்போது என்ன ரியாக்ஷன் நடக்குது, உங்களுக்கு கேஷியஸ், அதாவது ஒரு வாயு, சல்ஃபர் டை ஆக்சைடு வாயு கிடைக்குது. ஸோ இங்க பாருங்க, சல்ஃபர் 2 ஆக்சிஜன், ஒரே ஒரு சல்ஃபர் ஆட்டம் 2 ஆக்சிஜன் கூட O2 கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு SO2 அப்படியே ஃபார்ம் ஆகும். இது ஒரு காம்பினேஷன் ரியாக்ஷன். எலமெண்ட்டும் கம்பைன் ஆகும்போது ஒரு காம்பவுண்ட் ஃபார்ம் ஆகுது. இது ஃபர்ஸ்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன். ஓகே சில்ட்ரன், அண்டர்ஸ்டுட் ஆயிடுச்சுங்களா? நெக்ஸ்ட் டைப் நம்ம பார்க்க போறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் டைப்ல பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் த காம்பவுண்ட்ஸ். ஸோ an எலமெண்ட்டும் காம்பவுண்டும் ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு another காம்பவுண்ட் கிடைக்கும். சரியா? எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, இது ஒரு காம்பவுண்ட். கார்பனும் மோனாக்சைடு சேர்ந்து இருக்கு, அதாவது 2 எலமெண்ட் சேர்ந்து இருக்கு ஒரு காம்பவுண்ட். கார்பனும் இருக்கு ஆக்சிஜனும் இருக்கு, ஒரே ஒரு ஆக்சிஜனா இருக்கு. மோனோ அப்படின்னா ஒரு ஆக்சிஜன். ஸோ இந்த கார்பனும் மோனாக்சைடும் சேர்ந்து இன்னொரு எலமெண்ட் கூட ஆக்சிஜன் அப்படின்ற அந்த வாயு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு கார்பன் டை ஆக்சைடு இன்னொரு வாயு கிடைக்கும். அது ஒரு காம்பவுண்ட் தான். ஓகேவா? ஸோ எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன் சில்ட்ரன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம அதோடைய ஈக்குவேஷன் பார்க்கலாம். ஸோ இந்த ரியாக்ஷன் பாருங்க, இப்போ நம்ம சொன்ன பார்த்தீங்களா, கார்பன் மோனாக்சைடும் when it reacts with ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது ஒரு எலமெண்ட், கார்பன் மோனாக்சைடு அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். ஸோ எலமெண்ட்டும் காம்பவுண்டும் ரியாக்ட் பண்ணது உங்களுக்கு காம்பவுண்ட் தான் கிடைக்கும். இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். ஓகே, ஸோ எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஸோ இங்க வந்து பேலன்ஸ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? O2 plus 2CO. ஸோ O2 இருக்கு இங்க, O2 இங்கேயும் இருக்கு. ஸோ மொத்தம் 4O. ஓகே, ஸோ இந்த சைடு பாத்தீங்களா 2 into O2, 4 இருக்கா, 2 2s are 4. இது நீங்க அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கணும். இந்த சப்ஸ்கிரிப்டையும் முன்னாடி இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். 2 2s are 4, 4O வந்துச்சு, 4 ஆக்சிஜன் வந்துச்சு. அதே மாதிரி இங்க வந்து 2C இருக்கா, அது இங்க 2C இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெண்டு சைடுமே பேலன்ஸ் ஆயிடுச்சு ஈக்குவேஷன். அண்ட் தென் நீங்க காம்பினேஷனும் கத்துக்கிட்டீங்க, பேலன்சிங்கும் கத்துக்கிட்டீங்க, எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ இது வந்து செகண்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன், எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் compound. That's the second type of combination reaction, children. இப்போ தேர்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரியாக்ஷன் பிட்வீன் டூ காம்பவுண்ட்ஸ், ரெண்டு காம்பவுண்ட் எடுக்க போறோம். ஓகே, ஸோ இது ஒரு காம்பவுண்ட், இது ஒரு காம்பவுண்ட், உங்களுக்கு காம்பவுண்ட் தான் கொடுக்கும். என்ன ரியாக்ஷன் பிட்வீன் டூ காம்பவுண்ட்ஸ். ஸோ ரெண்டு காம்பவுண்ட் எடுக்க போறீங்க. இப்போ எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்ல போறேன்னா குயிக்லைம், கால்சியம் ஆக்சைடு அப்படின்றது குயிக்லைம் அப்படின்னு சொல்லுவாங்க, சுண்ணாம்பு. அது வந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு கூட, அது ஒரு காம்பவுண்ட் தான். அது கார்பன் டை ஆக்சைடு வாயு கூட ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும், கால்சியம் கார்பனேட் அப்படின்ற காம்பவுண்ட், ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரியாக்ஷன் பிட்வீன் காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட், அதுதான் வந்து காம்பவுண்ட் சில்ட்ரன். இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் ரியாக்ஷன் சில்ட்ரன். ஸோ நம்ம மொத்தம் 3 ரியாக்ஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எலமெண்ட் பிளஸ் எலமெண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், செகண்ட் எலமெண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட், மூணாவது காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். ஸோ இது மாதிரி 3 ரியாக்ஷன்ஸ் பார்த்தோம், அதில் எக்ஸாம்பிள்ஸும் பார்க்க போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இதோட எக்ஸாம்பிள் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடில் காமிக்கிறேன். ஸோ நான் சொன்னேன் பார்த்தீங்களா, கால்சியம் ஆக்சைடு குயிக்லைம் when it reacts with CO2 கார்பன் டை ஆக்சைடு. ஸோ ஒரு சாலிடும் ஒரு கேஸும், ஒரு திடமும் ஒரு வாயும் ரியாக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது, திடப்பொருள் தான் கிடைக்கும். கால்சியம் கார்பனேட் அப்படின்ற ஒரு சுண்ணாம்பு கிடைக்கும். இட்ஸ் அ சாலிட் சப்ஸ்டன்ஸ், இது ஒரு சால்ட், கால்சியம் கார்பனேட் அப்படின்றது நீங்க பிளஸ் டூல போகும்போது தெரிஞ்சுப்பீங்க. கால்சியம் கார்பனேட் ஒயிட் கலர்ல பவுடரியா இருக்கும், அதுதான் வந்து கால்சியம் கார்பனேட். ஸோ இது வந்து தேர்ட் ரியாக்ஷன் காம்பினேஷன் டெஸ்ட், அதாவது ரெண்டு காம்பவுண்ட் பிளஸ் காம்பவுண்ட் கிவ்ஸ் காம்பவுண்ட். இது வந்து தேர்ட் டைப் ஆஃப் காம்பினேஷன் ரியாக்ஷன். புரிஞ்சுதுங்களா? இதோட நம்ம 3 ரியாக்ஷன் பார்த்தோம். ஓகேவா? ஸோ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கும்போது சொல்றேன். ஸோ பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த காம்பினேஷன் நடக்கும்போது ஹீட் ரிலீஸ் ஆகும். எக்ஸோதெர்மிக் அப்படின்னா என்னன்னா ஹீட் வந்து வெளியே அனுப்புவோம் அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும்போது. சரிங்களா? அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சப்ஸ்டன்ஸ் வந்து கம்பைன் ஆகும்போது அதுக்குள்ள கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். ஓகே, வேதியியல் மாற்றம் நடக்கும். அந்த வேதியியல் மாற்றம் நடக்கும்போது நியூ பாண்ட், கெமிக்கல் பாண்ட் வந்து ஒரு நியூ காம்பினேஷன் வந்து நியூ சேர்க்கை வந்து நடக்கும். அப்படி நடக்கும்போது நிறைய எனர்ஜி வந்து வெளியே போகும். அது லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி எந்த ஃபார்ம்ல போகும்னா சூடு, ஹீட்டா வெளியே போகும். அது வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஹீட்டை வெளியே அமிச்சா, சூடை வெளியே அமிச்சா எக்ஸோதெர்மிக்.
ஓகே, சூட உள்ளே எடுத்துட்டா எண்டோதெர்மிக். ஸோ இந்த காம்பினேஷன் ரியாக்ஷன் எல்லாமே வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இட் வில் கிவ் அவுட் த ஹீட் இன் நேச்சர். ஸோ இது ஒரு எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இந்த பிக்சரை பாருங்களேன். இது ஒரு சால்ட் ஃபார்மேஷன். ஸோ இந்த சால்ட் ஃபார்மேஷன் நடக்கும்போது நமக்கு ஒரு ஹீட் எனர்ஜி வெளியே வரும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் ஆஃப் எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன். அதனுடைய ரியாக்ஷன் நெக்ஸ்ட் இதில் சொல்கிறேன் நான் இப்போ. ஸோ போன ஸ்லைடில் வந்து ஒரு சால்ட் ஃபார்மேஷன் காமிச்சா அது ஒரு எக்ஸோதெர்மிக் காம்பினேஷன் ரியாக்ஷன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அது என்ன? இட் இஸ் நத்திங் பட் த ஃபார்மேஷன் ஆஃப் கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஓகே, அது என்ன எப்படி நடக்குது? ஏற்கனவே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். குயிக்லைமும் கார்பன் டை ஆக்சைடும் மிக்ஸ் ஆனால் கால்சியம் கார்பனேட் கிடைக்குது. அப்படி இங்கே வந்து கால்சியம் ஆக்சைடு, அந்த குயிக்லைம் வந்து கால்சியம் CaO. Ca அப்படின்னா கால்சியமோட சிம்பிள், ஓனா ஆக்சிஜனோட சிம்பிள். இது வந்து வாட்டர் கூட ரியாக்ட் பண்ண, தண்ணி கூட ரியாக்ட் பண்ணும்போது, H2O கூட ரியாக்ட் பண்ணும்போது என்ன காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே இந்த வாட்டர் வந்து இந்த CaO கூட ஜாயின் ஆயிடும். Caவும் இருக்கும், ஓவும் இருக்கும். H2Oல வந்து உங்களுக்கு 2 Hம் 1 O இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு தான் இப்படி போட்டிருப்பாங்க. CaOH ட்வைஸ். கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படியே வந்து கம்பைன் ஆகி உங்களுக்கு ஃபார்ம் ஆகும். இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது உங்களுக்கு எக்ஸோதெர்மிக் ஹீட் எனர்ஜி நிறைய வெளியே வரும். ஏன்னா விகரஸாக இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இந்த லேப்ல நீங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க. இதை நீங்கள் +2 போனீங்கன்னா குயிக்லமும் கால்சியம் தட் இஸ் கால்சியம் ஆக்சைடையும் வாட்டரையும் நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது நம்மள உள்ளே வந்து ரியாக்ஷன் வந்து உங்களுக்கு பிரிஸ்க் எஃபர்வசன்ஸும் வரும், ஹீட்டும் லிபரேட் ஆகும். அதுதான் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகேங்களா? இது வந்து ஜென்ரலாகவே காம்பினேஷன் ரியாக்ஷன்ஸ் நடக்கும்போது உங்களுக்கு ஹீட் எனர்ஜி வெளியே வரும். அதுதான் வந்து எக்ஸோதெர்மிக். எக்ஸோ அப்படின்னா வெளியே விடுறது, அவுட், கிவிங் அவுட். எண்டோ அப்படின்னா உள்ள எடுக்கிறது. ஸோ இதில் நம்ம எக்ஸோதெர்மிக் மட்டும் தான் பார்க்குறோம். ஏன்னா அது காம்பினேஷன் ரியாக்ஷனில் நடக்குது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனு எக்ஸோதெர்மிக்காக எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைட் பார்க்கலாம். ஸோ அந்த எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷனோட ஈக்குவேஷன் பாருங்களேன். இங்கே CaO கால்சியம் ஆக்சைடு சொன்னால் பார்த்தீங்களா, கால்சியம் ஆக்சைடு வந்து சாலிடாக இருக்கும். தென் H2O வந்து இட் இஸ் அ லிக்விட். ஓகே, ஒரு திடமும் ஒரு திரவமும் மிக்ஸ் ஆகும்போது உங்களுக்கு ஒரு திடப்பொருள் கிடைக்குது. ஸோ குயிக்லைம் அது வந்து வாட்டர் கூட தண்ணி கூட ரியாக்ட் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது? ஸ்லேக்டு லைம் கிடைக்கும். அதாவது இந்த H2O இந்த O அப்படியே இங்கே ஜாயின் ஆகுது. CaOH ட்வைஸ். ட்வைஸ் நீங்கள் இந்த மாதிரி பிராக்கெட் போட்டு வெளியே போட்டீங்க அப்படின்னா அந்த அந்த ட்வைஸ் அப்படின்றது அந்த ஓக்கும் O2 இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி HO2 இருக்கு, HO2 இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? CA வந்து ஒன்று தான், இந்த சைடு வந்து ஒன்னே ஒன்று தான் இருக்கு, அது பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஸோ H2O H2 O2 இது ஒரு ஆக்சிஜன், இது ஒரு ஆக்சிஜன், 2 ஆக்சிஜன் இருக்கு ரியாக்டன்ட் சைடில். அப்போ ப்ராடக்ட் சைட்லயும் 2 ஆக்சிஜன் வரணும் இல்லையா? ஸோ 2 O இருக்கு. இதுதான் வந்து ஸ்லேக்டு லைம் ஃபார்மேஷன். இது ஒரு காம்பினேஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன அப்படின்னு புரிஞ்சிருக்கும். காம்பினேஷன் ரியாக்ஷன்னா என்ன? 2 சப்ஸ்டன்ஸ் வந்து ஜாயின் ஆகும்போது, 2 பொருள் சேரும்போது உங்களுக்கு வந்து அது சேர்க்கை நடந்து காம்பினேஷன் ரியாக்ஷன் நடக்கும்னு சொன்னேன். அதில் 3 டைப்ஸ் பார்த்தோம். ரீகேப் சொல்கிறேன். இப்போ 3 டைப்ஸ் பார்த்தோம். எலமெண்ட்டும் சேர்ந்தா உங்களுக்கு காம்பவுண்ட் கிடைக்கும். ஓகேவா? அதுக்கு ஒரு மெட்டலும் ஒரு நான் மெட்டலும் மிக்ஸ் ஆனால் ஒரு காம்பவுண்ட் கிடைக்குதுன்னு பார்த்தோம். அதாவது என்ன எக்ஸாம்பிள்? சோடியமும் குளோரினும், சோடியம் குளோரைட் ஃபார்மேஷன் சொன்னேன். நெக்ஸ்ட் எலமெண்ட்டும் காம்பவுண்டும் எக்ஸாம்பிள் பார்த்தோம். எலமெண்ட்டும் காம்பவுண்டும் எக்ஸாம்பிள்னா என்னன்னு சொன்னேன்? ஒரு மெட்டலும் ஒரு காம்பவுண்டும் சொன்னேன். ஒரு மெட்டல்னா என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்? அதுக்கு கொஞ்சம் யோசிங்க பார்க்கலாம். யோசிச்சு சொல்லுங்க. ஸோ ஒரு மெட்டலும் ஒரு காம்பவுண்டும் சேர்ந்தபோது ஒரு காம்பவுண்ட் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ அது என்ன எக்ஸாம்பிள் அப்படின்றது பார்க்கலாம். அண்ட் தென் நெக்ஸ்ட் தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் அப்படின்னு சொன்னேன். ரெண்டு காம்பவுண்டும் சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு காம்பவுண்ட் கொடுக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ இது ஒரு காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட். கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் அப்படின்றது, கால்சியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது ஒரு காம்பவுண்ட். அது ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம். இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு, அது வந்து கால்சியம் கார்பனேட் கொடுக்குதுன்னு பார்த்தோம். அதுவும் ஒரு காம்பவுண்ட் ப்ளஸ் காம்பவுண்ட் ஃபார்மேஷன் தான். ஸோ இது மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே போகலாம். உங்கள் புக்லேயும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும், நீங்கள் அதையும் வந்து கோ த்ரூ பண்ணலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து சிம்பிளாக புரியறதுக்காக ஒரு 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு எல்லா கான்செப்ட்ஸும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். ஈஸியாக இருக்கும்னு நம்புகிறேன். சிம்பிள் காம்பினேஷன் ரியாக்ஷனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சுதுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க. புரிஞ்சுது அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோலையும் நான் வந்து அதனுடைய நெக்ஸ்ட் கண்டினியூஷன் வீடியோஸ் போடுவேன். அண்ட் தென் கைண்ட்லி ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே உங்கள் போர்ட் ப்ரிப்பரேஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Okay children, so thank you. Please do support my channel. We'll see you in the next video.
ஓகே சில்ட்ரன், ஸோ இப்போ நான் அதை வந்து காம்பினேஷன் ரியாக்ஷனை வந்து நான் இந்த சிமுலேஷன் மூலயமாவும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ விஷுவலாகவும் நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்பேச்சுலாலேருந்து ஐ எம் கோயிங் டு டேக் த குயிக் லைம். ஸோ அதை எடுத்து நான் அந்த பீக்கரில் வந்து ஐ எம் கோயிங் டு ட்ராப் இட். நான் அதை போட்டுட்டேன். இப்போ போட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா, இந்த டிஸ்டில்ட் வாட்டருக்கு பார்த்திங்கன்னா, இந்த பீக்கரை இருக்கிற இந்த டிஸ்டில்ட் வாட்டரை வந்து அதில் போர் பண்ணிடலாம். போர் பண்ணும்போது ஸோ இந்த குயிக் லைம் வந்து அந்த டிஸ்டில்ட் வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிடும். ஸோ டிசால்வ் ஆகிடுச்சா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வெயிட் பண்ணணும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கு டைம் கொடுக்கணும். டைம் கொடுத்த உடனே என்ன ஆகும்னா, ஸோ இதான் வந்து ரியாக்ஷன் நடந்திருக்கு. என்ன, குயிக் லைம் வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கு விகரஸாக டிஸ்டில்ட் வாட்டர் கூட. அப்போ என்ன ஆகுன்னா, லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜியை வந்து அது ரிலீஸ் பண்ணுது. இதுதான் வந்து எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் ஆஸ் வெல் அஸ் த காம்பினேஷன் ரியாக்ஷன் சில்ட்ரன். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நிறைய விஷுவல்ஸ் வந்து நம்ம இனிமேட்டு நம்மளுடைய கிளாஸில் இனிமேட் பார்க்க போகிறோம். ஸோ கைண்ட்லி வாட்ச் மை அப்கமிங் வீடியோஸ் ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் ஃபார் யுவர் போர்டு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன். ஓகே சில்ட்ரன், நீங்கள் இந்த விஷுவலைஸாகவும் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்லேயும் இதே மாதிரியே நம்ம ஒரு சிமுலேஷன் டூல்ஸோடு பார்க்கலாம். ஸோ இது வந்து ஒரு காம்பினேஷன் எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்குறேன், லைம் வாட்டர் வித் டிஸ்டில்டு வாட்டர். ஸோ அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம். ஸோ திஸ் இஸ் த காம்பினேஷன் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஓகே சில்ட்ரன், புரிஞ்சுதுங்களா?